ஃபைன். இப்ப நம்ம எவல்யூஷன் ஆஃப் ஃபயர்வால் பார்த்தோம். அண்ட் ஃபயர்வால்ல வந்து ஏடபிள்யூஎஸ்ல என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது எப்படி நம்ம எந்தெந்த லேயர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்ற மாதிரி ஹை லெவல் வியூ கொண்டு வந்தேன். அண்ட் இப்போ டிஃபென்ஸ் இன் டெப்த்னு சொல்லும்போது அஸ் அ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் நம்ம கிளவுட் செக்யூரிட்டி டீம் கூட ஒர்க் பண்ணோம். இட் இஸ் மெயின்லி ஃபார் அப்ளைங் லேயர்டு செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ். இப்போ நிறைய லேயர் இருக்கு, டேட்டா லேயர் இருக்கு, நெட்வொர்க் லேயர் இருக்கு, அப்ளிகேஷன் லேயர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லேயருக்கும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் எஸ்பெஷலி இந்த 3 லேயர் வந்து இட்ஸ் வெரி வைட்டல்: நெட்வொர்க், அப்ளிகேஷன் அண்ட் டேட்டா. ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்லையுமே நம்ம வி ஹாவ் டு ஹாவ் அவர் தாட் ப்ராசஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஆன் ப்ரமைசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக அந்த ஃபிசிக்கல் அப்ளையன்சஸ், அந்த ஃபிசிக்கல் டிவைசஸ் எல்லாமே வந்து டிஎம்சின்ற ஒரு என்விரான்மெண்ட், டிமிலிட்டரைஸ் ஜோன் சொல்லுவாங்க, இல்லை செக்யூரிட்டி ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபயர் வாலெல்லாம் டிப்ளாய் பண்ணுவாங்க. இங்கேயுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இப்போ உங்களுடைய எட்ஜில் வந்து வரக்கூடிய டிராஃபிக், இப்போ நீங்கள் மேபி சிடிஎன் யூஸ் பண்ணலாம், ஆர் கிளவுட் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, டிராஃபிக் மேனேஜர் ஆர் டிஎன்எஸ் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து எப்படி நம்ம இப்போ ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும். ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஆப்ஷன் வந்து இப்போ டிஎன்எஸ் ஃபயர்வால், இப்போ ரவுட் 53ல நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எம்பெட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். ஸோ கிளவுட் ஃப்ரண்ட் கூட, அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் கூட இந்த ஆப்ஷன்ஸை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இதில் 2 விதமான த்ரெட் வந்து நீங்கள் இது பண்றீங்க. ஸோ டிஎன்எஸ் பேஸ்டு நடக்கக்கூடிய த்ரெட்ஸ் அண்ட் வேப் வழியா ஹெச்டிடிபிஎஸ்ல ஏதாவது மலிஷியஸ் அட்டாக்ஸ் இருக்கு, இல்லை த்ரெட் வருது அப்படின்னா அதை வந்து உங்களுடைய நெட்வொர்க்கை ரீச் பண்ண விடாம இந்த எட்ஜ் லேயர்ல வந்து நீங்க இந்த கிளவுட் டிஎன்எஸ் ஃபயர்வால் அண்ட் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலை உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லேயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இன்ஃப்ரா லேயர்ல, ஓகே இன்ஃப்ரா லேயர் இஸ் ஃபைன். ஸோ இன்ஃப்ரா லேயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ மெயினாக ஏடபிள்யூஎஸ் உடைய நெட்வொர்க் ஃபயர்வால் தான் இப்போ ப்ரிடாமினெண்ட்டாக கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் தேர் ஆர் சம் கஸ்டமர்ஸ் ஹூ ஆர் யூட்டிலைசிங் பேலோ ஆல்டோ ஆர் ஃபோர்டிகேட் இந்த மாதிரியான மார்க்கெட் பிளேஸ் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது பிரைமரி ரீசன் வந்து, ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க வந்து ஆல்ரெடி தேர் யூஸ் டு தட் பர்டிகுலர் மாடல் ஆஃப் ப்ராடக்ட், ஆர் அவங்க அதில் கிரியேட் பண்ணியிருக்க ரூல்ஸை வந்து இப்போ அங்கேருந்து இங்கே டிரான்சிஷன் பண்ணணும், இல்லை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அண்ட் வெண்டார் கூட வந்து மேபி தே மைட் ஹேவ் எ லாங் கான்ட்ராக்ட் ஆர் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்து அது போதுமானதாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீடுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ வாண்ட் டு கண்டினியூ வித் வாட் எவர் F5 ஆர் பேலோ ஆல்டோ ஆர் சிஸ்கோ, என்ன ப்ராடக்ட் அவங்களுடைய சாய்ஸோ, அவங்களுடைய ஆர்கிடெக்ட், என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை வந்து தே மைட் கண்டினியூ இட். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ யூட்டிலைஸ் ஏடபிள்யூஎஸ் நெட்வொர்க் ஃபயர்வால் ஆஸ் வெல் அஸ் நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன மாதிரியான கேட்வே ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றோன்றதும் நம்ம வந்து இட் இஸ் வெரி வெரி வைட்டல். ஏன்னா இப்போ நம்ம டிராஃபிக்கை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும், டிராஃபிக்கை வந்து நம்ம எல்லா லெவல்லையும் சப்நெட் லெவலில் வந்து நம்ம என்னென்ன அவுட்பவுண்ட் டிராஃபிக் போகுது, என்னென்ன இன்ட்ரூஷன் நடக்குது, எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த நெட்வொர்க் ஃபயர்வால் மாதிரி டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன் தேவைப்படுது. அண்ட் இப்போ நெட்வொர்க் ஃபயர்வால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் a very detailed, you could say intrusion prevention நாம யூஸ் பண்ணலாம், intrusion detection நாம யூஸ் பண்ணலாம், and you can also use it for deep packet inspections-க்கும் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்ட் NACல பொறுத்த வரைக்கும் சப்நெட் லெவல்ல உங்களுக்கு நீங்க ரூல்ஸ் கிரியேட் பண்ணி என்னென்ன மாதிரியான இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக் வரலாம் போலான்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ எதுக்காக நான் அந்த ஸ்பெசிஃபிக்கா NAT கேட்வே வந்து இங்க காமிக்கிறேன் அப்படின்னா, ஈக்ரெஸ் டேட்டா வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க, அவுட் பவுண்ட் டேட்டா வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கூடாது. ஆக்சுவலா NAT கேட்வே வழியா போற டிராஃபிக்கும் வந்து இட் ஹேஸ் டு பி கிளியர்லி மானிட்டர்ட். ஏன்னா டேட்டா வந்து அது வழியா வெளியில போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் நெசசரி கண்ட்ரோல். அந்த இன்ஃப்ரா லேயர்ல வந்து எப்படி நம்ம ஈக்ரெஸ் டிராஃபிக்கை வந்து கொண்டு போறோம், அண்ட் அதை வந்து நெட்வொர்க் ஃபயர்வால் வழியா கம்ப்ளீட்டா நம்ம பேக்கேஜ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாம கொண்டு போகக்கூடாது ஆக்சுவலா. ஸோ நம்ம கிளவுட் செக்யூரிட்டி டீமும் சரி, சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டும் தே ஆர் கன்சர்ன் மோர் ஆன் த இன்பவுண்ட், உள்ள வரக்கூடாது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படி அதை டிஃபென்ஸ் பண்ணலான்றதான் யோசிக்கிறாங்க. பட் ஆனால் அதே அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியமான அப்ளிகேஷன்ஸை கிளவுட்ல போய் ஹோஸ்ட் பண்றீங்களோ அந்த ஈக்ரெஸ் டிரான்ஸ்ஃபர், ஈக்ரெஸ் அவுட் பவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் அனதர் திங். நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்ட் லெவல்ல, அதாவது மேபி இங்க இன்ஸ்டன்ஸ் லெவல்ல, விஎம் லெவல்ல
ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். செக்யூரிட்டி குரூப்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஓஎஸ் லெவலில் வந்து யூ கேன் ஆல்சோ யூஸ் டிஃபெண்டர் ஆர் விண்டோஸ் ஃபயர்வால் ஆர் ஐபி டேபிள்ஸ் ஆர் என்ன மாதிரியான லேட்டஸ்ட் லினக்ஸில் செக்யூர்ட் என்ஹான்ஸ்டு லினக்ஸ் ஆர் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் லினக்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வர்ச்சுவல் மெஷின் லெவலில் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு அந்த ஸ்பெசிஃபிக் EC2 இன்ஸ்டன்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் எலாஸ்டிக் நெட்வொர்க் அடாப்டர்ஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து யூ கேன் கான்ஃபிகர் விச் போர்ட்ஸ் ஆர் அலோட் ஃப்ரம் விச் ஐபி அண்ட் தென் என்ன மாதிரியான ரேஞ்சுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம் அண்ட் அதெல்லாம் வந்து நம்ம இது வந்து ஸ்டேட் ஃபுல் ஃபயர்வால்ன்றதால உங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கு. ஸோ நீங்கள் இன்பவுண்டை வந்து அலோவ் பண்ணீங்களாலே ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ரிவர்ஸ் டிராஃபிக் அந்த பை டைரக்ஷனல் இது கம்ப்ளீஷன் நடந்துடும். ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து இப்போ இந்த எட்ஜ் வந்து நம்ம எஸ்பெஷலி நம்ம டிஎன்எஸ் ஃபயர்வால் தனியாகவே கொடுத்துட்டோம். அண்ட் ஓகே இன்ஃப்ரா இன்ஸ்டன்ஸ் ஓகே. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். இது நம்ம வந்து 3 லேயர் வந்து இப்போதைக்கு நம்ம கவர் பண்ணுவோம். ஐ திங்க் வி கேன் ஜஸ்ட் ரிமூவ் திஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த 3 லேயராக நம்ம இதை நம்ம பார்க்கலாம். எஸ்பெஷலி அந்த டிஎன்எஸ் லேயர் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஏஜ் ஆர் மேபி இன்டர்னலாகவும் நீங்கள் விபிஎன் வழியாக ஆக்சஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து பப்ளிக் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் என்னென்ன மேபி எப்படி வேணால் உங்களுக்கு வந்து மால்வேர் ஸ்ப்ரெட் ஆகலாம், எப்படி வேணால் ஃபிஷிங் அட்டாக் நடக்கலாம், எப்படி வேணால் த்ரெட்ஸ் வந்து உள்ளே வரலாம். அதனால எல்லா டிஎன்எஸ் குவரிஸுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள். நாட் ஒன்லி எட்ஜ், ஈவன் உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ்லேருந்து வரக்கூடிய விபிஎன் ஆர் டைரக்ட் கனெக்ட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த டிஎன்எஸ் பேஸ்ட் ஃபயர்வாலை வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ டிஎன்எஸ் வழியாக நம்ம ரிசால்வர் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், இல்லை ஆன் ப்ரேம்ல இருந்து கிளவுடுக்கு டிஎன்எஸ் மூலயமா டிராஃபிக் வருது அப்படின்னும் போது யூ ஹேவ் டு சி இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க. சி மோஸ்ட் ஆஃப் த டிராஃபிக் நம்ம ரியல் டைம்ல ப்ரொடக்ஷன்ல போனீங்க அப்படின்னா எல்லாமே டைரக்டா நெட்வொர்க்குக்கு வரது கிடையாது. மோஸ்டா வந்து அப்ளிகேஷன் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுவாங்க வெப்சைட்ஸ், இல்லை வந்து ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட் நேம் யூஸ் பண்ணுவாங்க. சரி அப்படி யூஸ் பண்ணுறாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டிஎன்எஸ் உடைய ரிசால்விங் இல்லாமல் நம்ம வந்து அந்த எண்ட் டிவைஸ்க்கோ அந்த ஐபி அட்ரஸ்க்கோ போய் ரீச் ஆக முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த டிராஃபிக்ஸ் 70 to 80% வந்து 100% வந்து நம்ம 70 to 80% வந்து நம்ம டிஎன்எஸ் பேஸ்டு தான் போகுது. ஸோ ஒரு சில ஆக்சஸ் வந்து மேபி டைரக்டா ஐபியை ஹிட் பண்ணலாம், இல்லை டைரக்டா சிஸ்டம்ஸை வந்து ஹிட் பண்ற மாதிரியான ஒரு சில ஆஃப் கேசஸ் இருக்கலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்சஸ் வந்து டிஎன்எஸ் வழியா நடக்கிறதால ஸோ டிஎன்எஸ் லேயர் ஆஃப் ஃபில்டரிங் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை இன்சிஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நிறைய அந்த இடத்துல வந்து பீப்புள் ஆர் டேக்கிங் இட் லைட்லி. பட் மேபி ஏன் அதுன்னா ஆப்ஷன்ஸ் இல்லாமல் தான் இருந்தது. இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல தான் நிறைய எவல்யூஷன், நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி லேயர்ஸ்க்குமே வந்து எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எட்ஜில் வந்து கிளவுட் ஃப்ரண்ட்ல வந்து வேஃப் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் இனிஷியலாகவே இல்லாமல் தான் இருந்தது. ஸோ அதில் வந்து இப்போ இன்டெகிரேட் பண்ணுறது, அதே மாதிரி மலிஷியஸ் டொமைன் எல்லாம் நம்ம பிளாக் பண்ணுற டிஎன்எஸ் ஃபயர்வால்லாம் ஐ திங்க் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக தான் இருக்கு. ஓகே. ஸோ இட்ஸ் நாட் தட் இது ரொம்ப நாளாலாம் இல்லை, பட் இப்போ வந்து அட்லீஸ்ட் வி ஹேவ் த ஆப்ஷன், அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து இந்த இடத்துல EC2 ENI சொன்னேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம வந்து ஈவன் வி ஆர் ஆல்சோ யூட்டிலைசிங் இட் ஃபார் RDS, லாம்டா. இந்த மாதிரி ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம EC2க்கு கொடுக்குற அளவுக்கு ஃபோக்கஸ் வந்து நம்ம மற்ற கம்ப்யூட் ஆர் டேட்டாபேஸ் சர்வீசஸ்க்கு வந்து இன்டர்னலாக வந்து டிராஃபிக் செக்மெண்டேஷன் பண்ணும்போது அந்த பர் இன்ஸ்டன்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்து EC2ல நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் ஈவன் வந்து நீங்கள் லேம்டாவை வந்து நெட்ஒர்க்கில் கொண்டு வரலாம், VPCக்குள்ளே கொண்டு வரலாம், RDSையும் உங்களுடைய VPCக்குள்ளே கொண்டு வந்து அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மினி ஃபயர்வால் மாதிரி உங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி ரிசோர்ஸ் லெவலில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் ஓகே. ஸோ இன்னொரு லேயர் வந்து அப்ளிகேஷன் தனியாகவே நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். பட் அகெயின் இட்ஸ் a parallel லேயர். இப்போ க்ளவுடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு it has become a platform as a service வந்ததால you have plenty of options to integrate. So application பொறுத்த வரைக்கும் it's more handled through WAF. Okay, web application firewall. And web application firewall அப்படின்னாலே அது வந்து it will cover application load balancer, API gateway, CloudFront, CDN services எல்லாத்தையும் நம்ம இதுலேருந்தே ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். வேஃப் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம இந்த லேயர் 7 டிராஃபிக்கை வந்து எப்படி நம்ம அப்ளிகேஷன் லேயர் டிராஃபிக் எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது ப்ராக்டிக்கலாக டெமோவோட பார்க்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது. ஸோ இதில் வேஃபை பொறுத்த வரைக்கும்
ஜென்ரலா வெப் அப்ளிகேஷன் நம்ம சொல்லும்போது லேயர் 7ல ப்ரொடெக்ட் பண்றோம். இதுல அடிஷனலா வந்து இப்ப வந்து பாட் டிராஃபிக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்றது, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், அந்த எக்ஸசஸ் மிட்டிகேஷன், இந்த அப்ளிகேஷன் லேயர் ஃபில்டரிங்ல அதுவுமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேயர் 7னா பீப்புள் வில் திங்க் ஒன்லி அபவுட் டிடாஸ் இல்ல அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் அவங்க மைண்டுக்கு வரும். பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டினைல் சர்வீஸும் வந்து பாத்தீங்கன்னா வேஃப் கூட வந்து ஏடபிள்யூஎஸ்ல ஷீல்டுன்ற ஆப்ஷனோட இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. அதுலேயே 2 ஃபிளேவர்ஸ் இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பட் இதை தாண்டி வந்து இப்போ நீங்க பாட் டிராஃபிக் ஹேண்டில் பண்றது, சீக்வல் இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ வெப் அப்ளிகேஷன் போது நாட் ஒன்லி வெப் லேயர் ஹெச்டிடிபி மட்டும் கிடையாது, ஈவன் சில அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசத்தையும் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யூ கேன் ஆல்சோ இம்ப்ளிமெண்ட் இட். ஏன்னா இப்போ ஏடபிள்யூஎஸ் ஆஃபரிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் வேஃப் அண்ட் ஷீல்டுன்னு சேர்த்து தான் அவங்க வந்து தே ஆர் ப்ரொவைடிங் இட் இஸ் ஆப்ஷன். ஸோ இதுவும் நீங்க யூ கேன் கன்சிடர் இட். அண்ட் இப்போ இவ்வளோ சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றத இந்த நட்சல் நீங்க ஓவரால் ஒரு இடத்துல இருந்தே மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபயர்வால் மேனேஜரை வச்சு என்னென்ன ஸ்டாண்டர்டைஸ்ட் பாலிசிஸ் வந்து நீங்க மல்டிபிள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ல அப்ளை பண்ணணும், மல்டிபிள் ஏடபிள்யூஎஸ் ரீஜன்ஸ்ல அப்ளை பண்ணணும். உங்க ஆர்கனைசேஷன்ல ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு 50, 60, 100 அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்க வந்து தனித்தனியா மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னும் போது இட் இஸ் நாட் கோயிங் டு பி ரியலி பாசிபிள். ஸோ அப்போ ஃபயர்வால் மேனேஜர் வழியா சென்ட்ரலைஸ்டா யூ கேன் ஹேவ் அ ஸ்டாண்டர்டைஸ்ட் கவர்னன்ஸ், ஸ்டாண்டர்டைஸ்ட் பாலிசி என்ஃபோர்ஸ்மெண்ட் நீங்க ஒரு சர்வீஸ்லயும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து வி ஆர் ஜஸ்ட் காலிங் இட் அஸ் டிஃபென்ஸ் இன் டெப்த். ஒரு லேயர்லயும் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு சில லேயரை வந்து நான் இங்க ஐ ஹவ் ஜஸ்ட் மர்ஜ்ட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது நான் ஸ்பெசிஃபிக்கா இங்க வந்து ஐம் டாக்கிங் அபவுட் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சப்நெட் லெவல், விபிசி, ஏடபிள்யூஎஸோட டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் VPCs and subnets. ஸோ இது எல்லாமே இங்க இட் இஸ் கவர்ட். அண்ட் அதுக்கு மேல வந்து எட்ஜ் லேயர் இருக்கு. ஆக்சுவலா எட்ஜுக்கும் இன்ஃப்ராக்கும் நடுவில் ஐ திங்க் ஐ ஹேவ் டு ஹேவ் அ செப்பரேட் லைன் ஃபார் டிஎன்எஸ். ஏன்னா ஏடபிள்யூஎஸ்ல வந்து டொமைனை ஃபில்டர் பண்றதுக்கு, டொமைனை வந்து நம்ம மலிஷியஸ் டொமைனை வந்து பிளாக் பண்றதுக்கு டிஎன்எஸ் தனியா ஃபயர்வால் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஓகே, ஸோ வேஃப் வந்து அப்ளிகேஷன் ஏபிஐ லெவல்ல வந்து கொடுத்துட்டாங்க. சில சொல்யூஷன்ல இப்போ எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னா இது தனித்தனியாகவும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் மெஜாரிட்டி எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வேஃப் இருக்கும், நெட்வொர்க் ஃபயர்வால் இருக்கும், அண்ட் யூ வில் ஆல்சோ ஹேவ் டிஎன்எஸ் ஃபயர்வால். ஸோ மூணுமே இருக்கும். ஏன்னா ஒன்று ஒரு லேயரை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ எனக்கு வந்து லேயர் 7ல ப்ரொடெக்ஷன் வேணும், லேயர் 4ல வேணும், லேயர் 3ல வேணும் அப்படின்னா ஸோ அப்போ அந்தந்த லேயருக்கு வந்து வி நீட் டு ஹேவ் காம்பினேஷன் ஆஃப் ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ். அப்போ நிறைய சொல்யூஷன்ல வந்து யூ வில் பி ஏபிள் டு சி வேஃப், நெட்வொர்க் ஃபயர்வால், டிஎன்எஸ் ஃபயர்வால் எல்லாமே சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம். அண்ட் கண்டிப்பா வந்து இதை வந்து நம்ம லீஸ்ட் ப்ரிவிலேஜ் பிரின்சிபல் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செக்யூரிட்டி குரூப்பும் நேக்கலும் எந்த அளவுக்கு நம்ம டைட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். நிறைய டிராஃபிக் வந்து எல்லாமே விபிஎன் வழியா வருது, எல்லாமே நம்ம ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர்ல இருந்து மட்டும்தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நீங்க ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு லேயர் நேக்கல்ல ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா செக்யூரிட்டி குரூப்பை கொஞ்சம் ஓப்பனா விடலாம். ஓகே, அதே மாதிரி ஓப்பன் சென்ஸ் கம்ப்ளீட் ஓப்பன் கிடையாது, டு த கம்ப்ளீட் வைடர் ரேஞ்ச் ஆஃப் யுவர் ஐபி ரேஞ்சஸ் ஆர் உங்க என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஐபி ரேஞ்சுக்கு மட்டும் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ சில ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப இன்ஸ்பெக்ட் ஆகுது, ரொம்ப ஃபில்டர் ஆகுது அப்படின்னும் போது இட் வில் டேக் சம் டைம், ஒரு லேட்டன்சி பில்ட் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் அந்த சேலஞ்சஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே ஒன்னு நேக்கல்ல வந்து கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க, இல்ல செக்யூரிட்டி குரூப் யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் மாடல் இஸ் ஆல்சோ ஃபைன் ப்ரொவைடட் டிராஃபிக் வந்து எல்லாமே பிரைவேட்டா இருக்கு, என்னுடைய யூசர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, என்னுடைய இன்ஹவுஸ் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது இட் இஸ் அ பிரைவேட் என்விரான்மெண்ட், இட்ஸ் அ பிரைவேட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னும் போது நீங்க யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி திங்க் too much. But still if there are applications, if there are services which are exposed to public அப்படின்னா then of course நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா லேயர்லயும் வந்து டிஃபென்ஸ் இன் டெப்த் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் தட் இஸ் வெரி மச் நீடட். அண்ட் இது ஒரு பக்கம் பண்றோம். இது எல்லாத்தையும் நம்ம கிளவுட் வாட்ச் மாதிரி, கார்ட் டியூட்டி மாதிரி, இன்ஸ்பெக்டர் மாதிரியான அடிஷனல் சர்வீசஸை வச்சு மானிட்டர் பண்றது, அதுல இருந்து லாக்ஸ் எடுக்கிறது, கிளவுட் ட்ரையல் மாதிரியான சிஸ்டம்ஸ்ல இருந்து லாக புல் பண்றது அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஒரு பக்கம் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் இன் டெப்த்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். பட் அந்த சைடு வந்து இதுல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து வரும், அதை வந்து டிடெக்ட் பண்றது, அதை இன்வெஸ்டிகேட் பண்றது, அதை லாக் எடுத்து வைக்கிறதுக்கு, அதுக்கு தான் வந்து இந்த எஸ்ஐஎம் சொல்யூஷன் சொல்லுவாங்க. மானிட்டரிங் செக்யூரிட்டி மானிட்டரிங் சொல்யூஷன்ஸ் இருப்பாங்க, தனியா சாக் டீமே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அண்ட் எப்படி நம்ம வந்து சர்வீஸ் டெஸ்க் மாதிரி, நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டர் மாதிரி செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ்க்கே தனியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ் டீம்ஸ் இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம லாஸ்ட் வீக் நம்ம அதை பார்த்துருந்தோம். ஒரு சில
சில சர்வீசஸ்லாம் இன்ஸ்பெக்டர்னா என்ன, கார்ட் டியூட்டினா என்ன, மேசினா என்ன, அது மூலயமா எப்படி த்ரெட்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து அனாலிசிஸை வந்து டிடெக்டிவை யூஸ் பண்ணி குயிக்கா முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம லேயர்டா எப்படி நம்ம என்விரான்மெண்ட்ல வந்து கிளவுட் ஆபரேஷன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலான்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு அதை சர்வீஸ் வைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் மேபி இன்னொரு சின்ன அவுட்லைன் கொடுக்குறேன் எப்படி ஓவரால் எண்ட் டு எண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்ட்டு. பட் இப்படிதான் வந்து நீங்க ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டா எந்த அளவுக்கு வந்து அட்டாக் சர்ஃபேஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில என்விரான்மெண்ட்லாம் வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரிலாம் போனீங்கன்னா ரொம்ப அதிகமான காம்ப்ளைன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய டேட்டாவுடைய செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்போ கண்டிப்பா வந்து யூ நீட் டு யூட்டிலைஸ் ஆல் தீஸ் ஆப்ஷன்ஸ் டு ரெடியூஸ் த அட்டாக் சர்ஃபேஸ் அட் ஈச் லேயர். அதே மாதிரி என்ன மாதிரியான டூல்ஸை இன்டெகிரேட் பண்ணி எந்த அளவுக்கு விசிபிலிட்டியை கொண்டு வரணுன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ when I say visibility லைக் ஸ்ப்ளங்க் மாதிரி, சுமோ லாஜிக் மாதிரி, இல்லை வந்து மேபி அப்ளிகேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் டூல்ஸ்லேயே இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க லைக் டைனட்ரேஸ் அண்ட் அந்த மாதிரியான டூல்ஸ்லேயே வந்து சில லாக்ஸ், சில இம்பார்ட்டண்ட்டான செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு வர மாதிரி டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அண்ட் இந்த என்விரான்மெண்ட்ல வந்து மேபி முன்னாடி வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இல்லாமல் இருக்கிறதால நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நிறைய என்டர்பிரைஸ் போனீங்க அப்படின்னா 50 இயர்ஸ் 100 இயர்ஸ் ஆப்ரேட் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க் லோடில் வந்து நிறைய மேபி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் லைக் வல்னரபிலிட்டிஸை செக் பண்ணுறதுக்கு ஏடபிள்யூஎஸ்ல நேட்டிவா இன்ஸ்பெக்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் மல்டி கிளவுட்ல இருக்கீங்க, ஹைப்ரிட் கிளவுட்ல இருக்கீங்க அப்படின்னா குவாலிஸ் ஆர் டெனபிள் நெசஸ் மாதிரியான என்டர்பிரைஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வல்னரபிலிட்டிஸை நீங்கள் எடுத்துட்டு வரலாம். அண்ட் ஈவன் ஏடபிள்யூஎஸ்ல வந்து இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க லைக் கிளவுட் செக்யூரிட்டி போஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து செக்யூரிட்டி ஹப்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ அது மூலியமா நீங்க எண்ட் டு எண்ட் என்ன மாதிரியான த்ரெட்ஸ், வல்னரபிலிட்டிஸ், ப்ராப்ளம்ஸ் வந்து உங்க என்விரான்மெண்ட்ல கரண்டா இருக்குன்றதையும் நீங்க பார்த்து அதை வந்து பேரலா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஃபைன் அண்ட் எந்த அளவுக்கு நம்ம விசிபிலிட்டியை கொண்டு வந்து ப்ராப்ளம்ஸ், த்ரெட்ஸ், வல்னரபிலிட்டிஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுன்றதையும் வி ஹேவ் டு கீப் இன் மைண்ட் அண்ட் அப்ரோச் இட். ஸோ இந்த ஏடபிள்யூஎஸ் உடைய டிஃபென்ஸ் இன் டெப்த்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா அந்த லேயர்ஸ்ல so far? ஓகே, ஸோ இப்போ கேளுங்க. go ahead. நம்ம அப்ளிகேஷன் இது இருக்குங்களா, லோட் பேலன்சர். ஓகே, அந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்லயே இப்போ அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி அது வேஃபும் வருது இல்லைங்களா? ஆமா. இப்போ நம்ம ஒரு ஆர்கிடெக்சர்ல வந்து ஆன்டி டிடோஸ், ஆப் இதெல்லாம் வந்து பெரிமீட்டர்ல வச்சிருக்கோம். ஸோ இது செகண்டரி லெவல் அடிஷனல் ப்ரொடெக்ஷனா நம்ம வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்லயும் வச்சுக்கலாம் இல்லைங்களா? இல்ல, அப்ளிகேஷன் லோட் பேலன்சரை வந்து நீங்க யூ ஹேவ் டு இன்டகிரேட் இட் வித் WAF. See, அது மோரலெஸ் வந்து ஒரு கம்பைன்ட் சொல்யூஷனாவே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. WAF இஸ் a செப்பரேட் ரூல். இதுல வந்து நீங்க தனியா ACL கிரியேட் பண்ணி அதை எங்க நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. இப்போ எந்த ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் கூட அவங்க வந்து டைரக்டா எம்பெட் பண்ணல, பட் இன்டகிரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாட் ஒன்லி அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், API கேட்வே, ஆப் சிங்க், கிளவுட் ஃப்ரண்ட், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் கூட நீங்க போயிட்டு இதுல ரூல் செட் கிரியேட் பண்ணி எந்தெந்த பர்டிகுலர் AWS சர்வீஸ்க்கு நீங்க இன்டகிரேட் பண்ணணும். அதாவது இன்டகிரேட் பண்ணணும்ன்றது வந்து ஈவன் இட் இஸ் a செப்பரேட் சர்வீஸ் தான் ஈவன் ஆஸ் ஆன் டேட், பட் நீங்க இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு WAF ரூல் கிரியேட் பண்ணி அதை நான் இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சருக்கு இன்டகிரேட் பண்ண போறேன், இல்ல கிளவுட் ஃப்ரண்ட் இன்டகிரேட் பண்ண போறேன். அது நான் டெமோ காமிக்க போறேன் ப்ராக்டிகலா. ஓகே, தேங்க் யூ. Sure. I think yeah, I'll come to that part. Okay, so maybe இப்போ இந்த யூசேஜ்ல இன்னுமே டவுட் இருக்கு அப்படின்னா let me just do one more thing. I will do a comparison. ஜி, ஆக்சுவலி நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியல. DNS ஃபயர்வால் சொன்னீங்க. ஓகே, can you explain 2 minutes? ஷூர். ஓகே பாலா. ஸோ டிஎன்எஸ் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் இப்போ விபிசியில் நம்ம போனோம் அப்படின்னா, நேற்று கூட நான் அதோடைய டீடைல்டு டெமோவோட வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். மேபி டைம் கிடைச்சா அதை கோ த்ரூ பண்ணுங்க. இன் டெப்த் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இருப்பாருங்க. இதில் நான் ஜஸ்ட் குயிக்காக காமிக்கிறேன். ஜென்ரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ விபிசியில் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃபயர்வாலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ டிஎன்எஸ் ஃபயர்வால்ன்றது என்னன்னா, இப்போ நீங்கள் எந்தெந்த டொமைனில் உங்களுக்கு வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் முன்னாடிலாம் வந்து ப்ராக்ஸி சர்வர், ஸ்குவிட் ப்ராக்ஸி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் யூ மைட்
ஹேவ் யூஸ்ட் இட், ரைட்? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் எந்த டொமைனுக்கு போகலாம், எந்த வெப்சைட்டுக்கு போகலாம், என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரூல் குரூப்ஸ் இங்கே கிரியேட் பண்ணிட்டு எந்த மாதிரியான டிஎன்எஸ் கொரிலாம் உங்க ஆர்கனைசேஷன்ல நடக்கலாம், போகலாம், போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ரெகுலேஷன் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து ரவுட் 53ல இன்டெகிரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபயர்வால் ஆப்ஷன், ரவுட் 53 டிஎன்எஸ் ரிசால்வர் ஃபயர்வால்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் என்விரான்மெண்ட்டில் நடக்கப்படக்கூடிய எஸ்பெஷலி அவுட்பவுண்ட் டிஎன்எஸ் queries, அதாவது இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சைட் ஆக்சஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் ஐடார் ரெஸ்ட்ரிக்டட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து இங்கே ஒரு ரூல் குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி அதை நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். அதே மாதிரி யார் யார் என்ன ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து யூ கேன் ஆல்சோ கெட் அஸ் அ லாகாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் அதை மானிட்டரிங் மோட் ஆர் ட்ராக்கிங் மோட்ல கொண்டு போகலாம், ஆர் எல்ஸ் அதாவது ஆடிட்டிங் மோடுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து நீங்கள் பிளாக் பண்ணாலும் பிளாக் பண்ணலாம். இதில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஆட் அ டொமைன். இதில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிக் டொமைன்ஸ் நீங்கள் வந்து ஒன் பை ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு பிளாக் சம் லெட்ஸ் சே tiktok.com ஆர் வாட் எவர், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஐ டோன்ட் நோ அது கரெக்டான டொமைனா என்னன்னு தெரியல. பட் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டார்ட் பிளாக்கிங் இட். அண்ட் தென் இதை வந்து நீங்கள் வைல்ட் கார்டாகவும் கொடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக லெட்ஸ் சே ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியே நம்ம பிளாக் பண்ணணும் அப்படின்னா, லைக் லெட்ஸ் சே star.cn, see I don't have any offense with this country, but still ஏதோ ஒரு பர்டிகுலர் டொமைனை நீங்கள் பிளாக் பண்ணணும், ஆர் பர்டிகுலர் வைல்ட் கார்டு கொடுத்து கூட நீங்க அதை பிளாக் பண்ணலாம். ஏடபிள்யூஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல மேனேஜ்டாவும் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்க வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அட்டாக்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்ல பாட் நெட், இல்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு மால்வேர் ப்ரொடெக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா, இது ஏடபிள்யூஎஸ் உடைய மேனேஜ் ரூல்ஸே இருக்கு. இதை நீங்க எனேபிள் பண்ணீங்க, என்ஃபோர்ஸ் பண்ணீங்கனாலே அவங்களுடைய டிஎன்எஸ் ரிசால்வர் வந்து என்னென்ன விஷயத்தை பிளாக் பண்ணுமோ, கண்ட்ரோல் பண்ணுமோ, இது நீங்க வந்து உங்களால போயிட்டு அப்ளை பண்ண முடியும். பட் கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சில நீட் இருக்கும். அந்த ப்ராக்ஸி சர்வர்ல இருந்த விஷயத்தெல்லாம் இங்க வந்து மைக்ரேட் பண்றது, ஆர் ஸ்குவிட்ல இருந்து இங்க கொண்டு வருவாங்க. ஸோ நெட்வொர்க் ஃபயர்வால்ன்றது இட் இஸ் பிசிக்கலி அட் த இட்ஸ் கம்ப்ளீட்லி அட் த ஆக்சுவல் நெட்வொர்க் லெவல். இது வந்து மெயினா ரவுட் 53 உடைய ரிசால்வர் லேயரை வந்து அந்த டிஎன்எஸ் லேயர்ல என்ன மாதிரியான டிஎன்எஸ் queries வந்து கொண்டு போகலாம். வெறும் டொமைன் ஃபில்டரிங் மட்டும் தான் இதுல பண்ணலாம். அந்த ரவுட் 53 ரிசால்விங் லெவல்ல என்னென்ன queries நடக்குது, அதோடைய ஆடிட்டிங் பண்றது, அந்த டிஎன்எஸ் லெவல்ல நடக்கக்கூடிய த்ரெட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அங்க பண்ணுவோம். வெரஸ் நெட்வொர்க் ஃபயர்வால்ன்றது இட் இஸ் கம்ப்ளீட்லி அட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். லேயர் 3ல ஆரம்பிச்சு லேயர் 7 வரைக்கும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம். விபிசி லெவல்ல, சப்நெட் லெவல்ல, ஸ்பெசிஃபிக் போர்ட், ஸ்பெசிஃபிக் ஐபி, இன்பவுண்ட், அவுட் பவுண்ட், அண்ட் நீங்க ஆன் பிரம்லேருந்து வரக்கூடிய விபிஎனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், டிரான்சிட் கேட்வே ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஈவன் கிளவுட், இன்டர்நெட் கேட்வே, நேட் கேட்வே எல்லாத்தையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அண்ட் நெட்வொர்க் ஃபயர்வால்ல வந்து உங்களுக்கு ஸ்டேட்ஃபுல் ரூல்ஸும் கிரியேட் பண்ணலாம், ஸ்டேட்லெஸ் ரூல்ஸும் கிரியேட் பண்ணலாம். லைக் இட் கேன் ஒர்க் லைக் an ACL, இட் கேன் ஒர்க் லைக் a security group. அதே மாதிரி நீங்க நெட்வொர்க் ஃபயர்வால்ல கிளவுட் வாட்ச் இன்டெகிரேஷன் பண்றது, இல்ல உங்களுடைய தேர்ட் பார்ட்டி எஸ்ஐஎம் சர்வீசஸ் லைக் ஸ்ப்ளங்கோ, சுமோலாஜி கூட இன்டெகிரேட் பண்றது, அந்த மாதிரியான நிறைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ ஐல் கம் டு தட். இந்த சார் நான் ஆல்ரெடி அது எக்ஸாஸ்டிவா வந்து ஒரு டெமோ கொடுத்துருக்கேன். டைம் கிடைச்சா அதை கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் இங்க நம்ம இதை கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். AWS ஃபயர்வால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஹை லெவல்ல சொன்ன பாலா, பட் தட் இஸ் தி கிரக்ஸ் ஆஃப் இட். ஓகே ஓகே ரொம்ப புரிஞ்சது. ஓகே ஓகே ஃபைன். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா ஐ தாட் ஆஃப் ஹவ் இட் இன்டெகிரேட்டட் வித் ரவுட் 53, அதுதான் எனக்கு டவுட் இருந்தது. சோ நீங்க அது கரெக்டா அந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஓகே, தேங்க் யூ so much. நோ வரிஸ் ஷூர். ஸோ லெட் மீ கிரியேட் அ டேபிள். ஸோ மொத்தம் வந்து நம்ம 5 லேயர் இருக்கு, 5 ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணலாம். 1 2 3 4 5. Okay, maybe I think this is sufficient. ஃபைன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து நம்ம அடிக்கடி ஒர்க் பண்ணுறது செக்யூரிட்டி குரூப்ஸில், அண்ட் நாக்கல்ஸும் வந்து இருக்கும் என்விரான்மெண்ட்டில். வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் இருக்கும், நெட்வொர்க் ஃபயர்வால் இருக்கும், அண்ட் டிஎன்எஸ் ஃபயர்வால். இப்போ இது வந்து ரீசெண்டாக அடிஷ்னல் லேயர். ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் செட்ஸ் நம்ம வந்து எப்படி குரூப் பண்ணலாம் அப்படின்னா, இது எந்த ஓஎஸ்ஐ லேயரில் எந்த ஸ்பெசிஃபிக் மாடலில் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது வந்து லேயர் 3லையும் யூஸ் பண்ணலாம், லேயர் 4லையும் யூஸ் பண்ணலாம் செக்யூரிட்டி குரூப்பை பொறுத்த வரைக்கும். அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ சேம். அண்ட் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்,
லோட் பேலன்சர்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் க்ளவுட் அப்ளிகேஷன் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் ஆர் வி கேன் ஜஸ்ட் சே லேயர் 7 மட்டும் சொல்லலாம் அப்ளிகேஷன் லேயர். அண்ட் இது வந்து லேயர் 3லேருந்து லேயர் 7 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வரும். இது வந்து ஜஸ்ட் டிஎன்எஸ் queries ஆர் டிஎன்எஸ் லேயர்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா எந்த மாதிரி இது ஒர்க் ஆகும் அது எப்படி சொல்லலாம் மெக்கானிசம். ஓகே, இது வந்து ஸ்டேட்லெஸ் ஸ்டேட்ஃபுல்லா ஸ்டேட்லெஸ்ஸா அப்படின்னும் போது இது வந்து ஸ்டேட்ஃபுல், இது வந்து ஸ்டேட்லெஸ். அண்ட் அகைன் இதுவும் ஸ்டேட்ஃபுல்லாகவும் ஒர்க் ஆகும், ஸ்டேட்லெஸ்ஸாகவும் ஒர்க் ஆகும் இதில். அண்ட் திஸ் இஸ் a stateful firewall. ஓகே, ஸோ எங்கே அப்ளை பண்ணலாம் அது எப்படி சொல்லலாம், at what resource ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ்ல ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can just say EC2, ENI, Elastic Network Interface and RDS, Lambda. ஸோ எதெல்லாம் நீங்கள் விபிசிக்குள்ளே டெப்ளாய் பண்ணலாமோ அந்த உங்களுடைய சப்நெட்டில் டெப்ளாய் பண்ணலாமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து அட் த சப்நெட் லெவல் ஆர் அட் த விபிசி லெவல் வந்து நம்ம பண்ணுறோம். அண்ட் இது வந்து வெப் லெவல் ஆர் வெப் ஏபிஐ லெவல். ஓகே, ரெக்வெஸ்ட் லெவலில் பண்ணலாம். ஸோ இது வந்து இட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ், விபிசி, சப்நெட்ஸ், போர்ட்ஸ், ஐபிஸ், டொமைன்ஸ் எல்லாமே இதில் வரும். அண்ட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டொமைன் நேம் ஆர் டிஎன்எஸ் கிடையாது, டொமைன் நேம்ஸ். எந்தெந்த டொமைன் நேமை நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்றத யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட். ஸோ டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ திஸ் கேன் ப்ரொடெக்ட் போத் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட், இன்கிரஸ் ஈக்ரெஸ் ரெண்டுமே நடக்கும். அண்ட் அகைன் இங்கேயுமே இன்கிரஸ் ஈக்ரெஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்பவுண்ட் மட்டும்தான் வேஃபை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுவுமே இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் இன்கிரஸ் ஈக்ரெஸ். இது வந்து டிஎன்எஸ் queries மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹையர் லெவல் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் இல்லாதது வந்து லெட்ஸ் சே EC2 இதெல்லாம் பண்ணிட்டோம். அண்ட் ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்கே யூஸ் பண்ணலான்றதையும் சொல்லிடுறேன். கிளவுட் ஃப்ரண்ட், ஏபிஐ கேட்வே, ஏஎல்பி இதிலெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதை வந்து you can use it with transit gateway, virtual gateways, VPN, VPCs எல்லாத்துலேயுமே அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கஸ்டமைசேஷன் வந்து நிறைய பண்ண முடிஞ்சது வந்து இதில் தான் நிறைய பண்ண முடியும். அண்ட் இதில் ரொம்ப பேசிக் லெவல் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ ஐபி, போர்ட் நம்பர் இதுதான் இதில் ஹேண்டில் பண்ணலாம் செக்யூரிட்டி குரூப்ஸ் அண்ட் நாக்கல்ல. இதில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து அலோவ் பண்ணலாம், எந்த ஐபிலேருந்து அலோவ் பண்ணலாம், எந்த ரீஜன்லேருந்து இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் மெக்கானிசம்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து நீங்கள் யூ கேன் ஹேண்டில் ரூல்ஸ் நிறைய எழுத முடியும். பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து டொமைன் பேஸ்டு நீங்கள் என்னென்ன ரூல்ஸ் எழுத முடியும், ஃபில்டர் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ மற்றபடி லெட்ஸ் சே இன்டெகிரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, ஸோ இதில் இஎன்ஐலேருந்தே கூட உங்களுக்கு இஎன்ஐ ஃப்ளோ லாக் இருக்குது. ஓகே, ஸோ அது உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி விபிசி லெவல்லையுமே உங்களுக்கு ஃப்ளோ லாக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த டிராஃபிக்லாம் நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வேஃபை வந்து நீங்கள் க்ளவுட் வாட்ச் கூட இன்டெகிரேட் பண்ணலாம். ஆர் ஈவன் கினசிஸ் ஃபயர்வால் வழியாகவே நீங்கள் வேற ஒரு பர்டிகுலர் தேர்ட் பார்ட்டி ஸ்ப்ளங்கோ, சுமோலாஜிக்கோ இல்லை எல்க் ஸ்டாக்குக்கோ, இஎல்கே ஸ்டாக்குக்கோ நீங்கள் கொண்டு போகிறதுனால கொண்டு போகலாம். சேம் இங்கேயும் அதே தான். ஓகே, யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஃபார் யுவர் நெட்வொர்க் ஃபயர்வால். டிஎன்எஸை பொறுத்த வரைக்கும் அதில் query logs தான் வருது. அதுக்குமே ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதில் போனோம் அப்படின்னா query loggingனே ஒரு ஃபீச்சர் இருக்குது ரவுட் 53ல. ஸோ அதை கூட நான் டெமோ காமிச்சிருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அட் தட். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அந்த லாகிங் எனேபிள் பண்ணிங்கன்னா யார் யார் என்னென்ன queries பண்ணுறாங்க, எங்கே அதிகமாக ஆக்சஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கே எனேபிள் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ அந்த query logging ஃபீச்சர் இருக்குது. ஸோ அட் ஹை லெவல் இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ யூஸ் கேஸ் ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ லெட்ஸ் we will use security group at the EC2 instance level or maybe RDS instance யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் லெவல் ஃபில்டரிங். ஸோ இது வந்து சப்நெட் லெவல் ஃபில்டரிங், இது ஆப் லேயர் ஃபில்டரிங், அண்ட் இது சென்ட்ரலைஸ்டாக வந்து நம்ம நெட்வொர்க் கம்ப்ளீட்டாக விபிசி, இன்கிரஸ், ஈக்ரெஸ் எல்லாமே இதில் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இது டிஎன்எஸ் லெவல் த்ரெட்ஸை வந்து நம்ம இதில் மிட்டிகேட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து யூ கேன் அப்ளை திஸ் சொல்யூஷன் ஃபார் யுவர் கஸ்டமர் நீட். அண்ட் இதில் அடிஷ்னலாக வந்து யூ ஆல்சோ ஹேவ் டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை கூட நான் இங்கே ஐ வில் ஜஸ்ட் ஆட் இட். இதில் வந்து அகெயின் இதுலேயுமே ஷீல்டுலாம் இருக்குது. ஸோ ஷீல்டு வழியாக நீங்கள்
DDoS ப்ரொடெக்ஷன், டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ் ப்ரொடெக்ஷனும் பண்ண முடியும். அண்ட் திங்க் ஐபிஎஸ், ஐடிஎஸ் இந்த மாதிரியான ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் சர்வீசஸையும் நம்ம நெட்வொர்க் ஃபயர்வாலில் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ with that said, I think we will start looking at ஒரு specific WAF பார்க்கலாம். This is too much of information at the firewall level. பட் இப்போ நீங்கள் as a solutions architect, as a operations team, நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ஐபி போர்ட்டை வந்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு RDSக்குலாம் பிளாக் பண்ணணும் அப்படின்னா செக்யூரிட்டி குரூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸஸ், ஒரு சப்நெட் லெவலில் நம்ம போர்ட்ஸ் அண்ட் ஐபிஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா NACL யூஸ் பண்ணுவோம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெப்சைட் ஆர் ஒரு API காலை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும், ஒரு SQL இன்ஜெக்ஷன் அட்டாக் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா WAF மாதிரியான சர்வீசஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கம்ப்ளீட்டாக நம்ம சென்ட்ரலைஸ்டாக நமக்கு எல்லா டிராஃபிக்கும் வந்து லேயர் 3லேருந்து லேயர் 4 வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும்னா நெட்வொர்க் ஃபயர்வால் யூஸ் பண்ணலாம். சரி, இதில் ஏன் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் இருக்குது, ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அகெயின் ட்ரேட் ஆஃப் வரும். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸு, காஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாட்டில் நெக்காக வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் டூ மச் ஆஃப் ப்ரொடெக்ஷன், டூ மச் ஆஃப் லாகிங், டூ மச் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நீங்கள் நெட்வொர்க் ஃபயர்வால் வச்சு பண்ண அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்புறம் சொல்லுவாங்க, ஓகே எனக்கு இந்த லேயருக்குலாம் எனக்கு நெட்வொர்க் ஃபயர்வால் வேண்டாம், எனக்கு இதில் செக்யூரிட்டி குரூப்பே போதும், எனக்கு இதுக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலே போதும், எனக்கு லேயர் 7 பாலிசிஸ் வந்து நான் வேப்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், எனக்கு URIs, HTTP மெத்தட்ஸ்லாம் நான் இதில் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ட்ரேட் ஆஃப் சுச்சுவேஷன் வரும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ், காஸ்ட் இஷ்யூஸ், அண்ட் அதை வந்து நீங்கள் ரியலாகவே இந்த ஃபீச்சர் இந்த அப்ளிகேஷனுக்கு வேணுமா, இந்த என்விரான்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் வேணுமா அப்படின்றத நீங்கள் ஒரு ட்ரையேஜிங் பண்ணி ஸோ அதுக்கு நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கலாம். ரியலாகவே வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் இந்த அளவுக்கு டீப் டைவாக வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் வேணுமா, அதுக்கான ரெவென்யூ பெனிஃபிட்ஸ் கிடைக்குதா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் அப்படின்றத பார்த்துட்டு அதோடைய இம்பார்ட்டன்ஸ், அதோடைய கிரிட்டிகாலிட்டி, அதோடைய என்விரான்மெண்ட்டோடைய சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் லீகல் கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூ கேன் சஜஸ்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ செக்யூரிட்டி குரூப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக காஸ்ட் வந்து தெர் இஸ் நாட் மச் வித்தின் த லிமிட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ காஸ்ட். அண்ட் அகைன் NACLக்கும் அப்படிதான். பட் அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எனேபிள் பண்ணக்கூடிய ஃப்ளோ லாக்ஸ் போயிட்டு அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே ஸ்டோரேஜ் கன்சியூம் பண்ணும்போது தென் தெர் இஸ் அ ப்ரைசிங். அது நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறீங்க, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட் பண்ணி ELK ஸ்டாக்குக்கோ இல்லை சுமோலாஜிக்கோ ஸ்ப்ளங்க்குக்கோ அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட் ஆஃப் ரீஜன் வந்து அது வந்து ப்ரைசிங் வருதுன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு இடத்துல நடுவில் S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ணி அங்கே வந்து ஒரு பார்சிங் பண்ணி அங்கேருந்து உங்களுக்கு வேணுன்ற இன்ஃபர்மேஷனை மினிமலாக வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட் பண்ணாலும் பண்ணலாம். யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். லைக் லாம்டா ஃபங்க்ஷனில் போயிட்டு எந்தெந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு பார்ஸ் பண்ணணும், எது மட்டும் எனக்கு வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னா அந்த ஃபீல்டு மட்டும், அந்த மெட்டா டேட்டாவை மட்டும் நீங்கள் ஆட்ரிபியூட்டாக எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு போனோம்னா கொண்டு போகலாம். இல்லை ஆர்எல்ஸ் எனக்கு பரவாயில்ல, காஸ்ட் வந்து இது எனக்கு எல்லாமே ஆர்கனைசேஷனில் வந்து எல்லாமே எனக்கு டீட்டெயில்டாக லாக் இருக்கணும்னு சொல்கிறாங்க, எனக்கு ஃபியூச்சர் ஆடிட்டிங்க்கு வந்து இது எல்லா மெட்டா டேட்டாவும் வேணும், எல்லா ஆட்ரிபியூட்ஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்சிங் பண்ணாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிடைக்கக்கூடிய லாகை வந்து அப்படியே டைரெக்டாக வெளியில் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ்க்கு கொண்டு போகலாம். மோஸ்ட்டாக வந்து என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன் போனீங்க அப்படின்னா செக்யூரிட்டிக்குன்னு தனியாக அக்கௌண்ட் இருக்கும், செக்யூரிட்டிக்குன்னு தனியாக AWS அக்கௌண்ட் இருக்கும். அது ரீசன் என்னன்னா கிளவுட் செக்யூரிட்டி டீமுக்கு தனியாக ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, கிளவுட் ஆப்ரேஷன் டீமுக்கு தனியாக ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஓவர்லேப் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி ஆக்சஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அது அட்டாக்கராக இருக்கலாம், இல்லை இன்ட்ரூடராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்க ஆளாக இருக்கலாம், லாக் அழிக்க தான் பார்ப்பாங்க, அந்த ஆடிட் பண்ணுறதுக்கான எவிடன்சஸை வந்து எடுக்க தான் பார்ப்பாங்க, அதை ரிமூவ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதனாலேயே ஜென்ரலாக வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இருக்கும் செக்யூரிட்டி அக்கௌண்ட்ஸ்க்கு. அண்ட் இங்கேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே ஜென்ரலாக வந்து ஒரு செக்யூரிட்டி AWS அக்கௌண்ட்னு தனியாகவே கிரியேட் பண்ணி அங்கே தான் அக்குமுலேட் பண்ணுவாங்க. அது SIEMக்கு அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஈவன் செக்யூரிட்டி சர்வீசஸை மேனேஜ் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லாக்ஸை ஸ்டோர் பண்ணுற இடமா இருக்கலாம். அண்ட் இட் இஸ் ஆல் done in a separate AWS account. ஸோ நெட்வொர்க் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எண்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, ஹார்லி பேசிஸில் உங்களுக்கு காஸ்ட் வரும், ப்ளஸ் வந்து எவ்வளோ GB ப்ராசஸ் பண்ணுறீங்க டேட்டா லெவலில் அப்படின்றத பேஸ் பண்ணியும் உங்களுக்கு ப்ரைஸிங் வரும். ஸோ இது வந்து DNS ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை ரூல் குரூப் கிரியேட் பண்ணுறீங்க, எவ்வளோ queries DNS வந்து மில்லியன்ஸ் ஆஃப் queries தான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஓவர் த பீரியட் வந்து பர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம், காஸ்ட் ப்ராப்ளம் அண்ட் இந்த மாதிரி விஷயத்தை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸை டிசேபிள் பண்ணுவீங்க, எனேபிள் பண்ணுவீங்க. ஸோ இட் இஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கிளவுட் செக்யூரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியில் அதுவும் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டஃப். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் லுக்கிங் அட் ஒன் ஆஃப் த சர்வீஸ் லைக் WAF பார்க்கலாம். ஸோ எனி கொஸ்டின்ஸ் அந்த கம்பேரிஷனில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா?
Okay, just give me a second. Let's do one thing, ஒரு 5 minutes மட்டும் ஒரு break எடுத்துப்போம் and we will resume. ஓகே, நம்ம பிரேக்குக்கு முன்னாடி வி டிஸ்கஸ்ட் அபவுட் ஃபயர்வாலோடைய எவல்யூஷன் எப்படி இருந்தது அண்ட் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கிளவுட் செக்யூரிட்டி டீம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். தென் ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஃபயர்வால் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எந்தெந்த லேயரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் அஸ் அ சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் நீங்கள் கிளவுட் செக்யூரிட்டிக்கு எப்படி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், எப்படி நீங்கள் டிஃபென்ஸ் இன் டெப்த்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் எந்த ப்ராடக்ட்டை எந்த லேயரில் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் என்ன மாதிரியான யூஸ் கேஸ்க்கு வந்து எந்த ஆப்ஷன் சியூட்டபிள் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் வேஃப். ஏன்னா செக்யூரிட்டி குரூப் நாக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வி ஹேவ் டிஸ்கஸ்ட் இனஃப்.